தற்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் தாங்கி நடத்தி வருகிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போமாக. கடந்த நாட்களிலே இந்த ஏசாயா 54 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே 3 விதமான திட்டங்களை கர்த்தர் தந்ததை நாம் பார்த்தோம். The promise of God, the plan of God, the purpose of God என்று சொல்லி 3 தலைப்பிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு இதே புத்தகத்தில் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், பெண்களை குறித்தான ஒரு வார்த்தை. பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை பாதிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டதான பதிலை கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் செய்து அவர்களை அரவணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், பிள்ளை இல்லாத பெண்மணியே என்று 54 அதிகாரம் 1 வசனம் வாசித்து பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அநேக பெண்களுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் அவளுக்கு வரக்கூடிய நிந்தை, அவமானம், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிற தேவன் என்பதை குறித்து கடந்த வாரங்களிலே தியானம் பண்ணினோம். இன்றைக்கு நாம் அதை குறித்து பார்க்கும் பொழுது 54:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளை இல்லாத பெண்மணி என்று ஆரம்பிக்கிறது. இது ஏற்கனவே நான் சொன்னபடி இது பெண்களை குறித்தாலும் எப்போதும் பெண்கள் ஸ்திரீகள் எதற்கு அடையாளம் என்றால் சபைக்கு அடையாளம், மணவாட்டியாகிய சபைக்கு அடையாளம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் அன்பு, அரவணைப்பு, ஆசீர்வாதம், அவரை உண்மையாய் பின்பற்றுவது. இப்படிப்பட்ட நிலைமையில அவரிடத்துல அன்பு செலுத்துவதற்கு நாம் அநேக சமயங்களில் குடும்பத்தில் எப்படி பிரிவினைகள் பிரச்சனைகள் உண்டாகிறதோ, இதே போல் ஆவிக்குரிய நிலைமையில அவரை நாம் அறிந்து அவரோடு கூட இசைந்து வாழும்போது ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நாம் அப்படி அவரை அறிந்து அவரை அனுபவித்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவரோடு கூட இசைந்து இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும், செழிப்பாக இருக்கும். அன்றைக்கு ஒரு தெய்வ மனிதன் சொன்னார், ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையில உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் டு நோ ஹிம் என்று சொன்னார், அவரை அறிய வேண்டும். 2வது டு லவ் ஹிம் என்று சொன்னார், அவரிலே அன்பு செலுத்த வேண்டும். 3வது obey him, serve him என்று சொல்வதை பார்க்கிறோம். இதே போல ஆண்டவரில் நாம் அன்பு அவரை அறிந்து கொள்வதும் அவரோடு கூட அவரை நேசிப்பதும் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போதும் அவர் நம்மை தனிப்பட்ட முறையில் குடும்ப காரியங்களிலே, சபையிலே, ஊழியத்தில் அவர் நம்மை பயன்படுத்த முடியும். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் அவரை இன்னும் அதிகமாக சபையாகிய நாம் ஆவிக்குரிய நிலைமையில செழித்துவங்கி வளர, நம்முடைய கனியற்ற தன்மை மாற ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு நோ யூ மோர் பெட்டர், இன்னும் அதிகமாகவும் அறியணும். உண்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் அற்பும் குப்பையும் ஆண்டேன் சொல்றார். ஆகவே நாம் வளம் பெற, வாழ்வு பெற, வளர்ச்சி அடைய நாம் எல்லாரும் இன்னும் அதிகமாக அன்பு செலுத்துவோம். ஆங்கிலத்தில் ஒரு பாடல் உண்டு, ட்ராமி நியரர், இன்னும் எங்களை இழுத்துக்கொள்ளும், அப்போது நாங்கள் உமது பின்னே ஓடி வரும் என்று சொன்ன போல அவரை அறியவும் அவரை அன்பு செலுத்தவும் அவரோடு இசைந்திருக்கும் செய்யும் பொழுது நாம் கனி உள்ளவர்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.